ராஜசேகர் ஒரு தொழிலதிபர். பல தொழில்களை நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஊரிலேயே அவர் மிகப்பெரிய செல்வந்தர். ஒரு நாள் நள்ளிரவு அனைவரும் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். ஏன் சகல உயிர்களும் கூட தூக்கத்தில் மூழ்கி கிடந்தன. ஊரே அமைதியாக காணப்படுகிறது. ஆனால் செல்வந்தர் ராஜசேகருக்கோ தூக்கம் வரவில்லை. மாடியில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார். சிறிது தொலைவில் மரத்தடியில் ஒருவர் கையை தலைக்கி வைத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அதை பார்த்த ராஜசேகர், நம்மால் அப்படி தூங்க முடியவில்லையே என எண்ணி ஏங்கினார். காவலாளியை அனுப்பி மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பி அழைத்து வரச் சொன்னார் செல்வந்தர். காவலாளி சென்று அவனை எழுப்பினான். இந்த நேரத்தில் என்னை ஏன் எழுப்பி தொல்லைப்படுத்துகிறாய் என்று கேட்டான் தூங்கிக் கொண்டிருந்தவன். அருகில் உள்ள மாளிகையின் முதலாளி உன்னை அழைத்து வரச் சொன்னார் என்றான் காவலாளி. என் தூக்கம் கெட்டுவிடும், காலையில் வருகிறேன் என்றான் தூங்கிக் கொண்டிருந்தவன். உன்னை கூட்டிக் கொண்டு போகவில்லையானால் என் வேலை போய்விடும் என்று கெஞ்சி அவனை கூட்டிச் சென்றான் காவலாளி. வந்தவனை பார்த்து, வெறுமனே தரையில் ஆழ்ந்து தூங்குகிறாயே, அது எப்படி? நானோ பஞ்சனை, பட்டுமெத்தை, மின்விசிறி, ஏசி இவற்றோடு படுத்தும் எனக்கு தூக்கம் வரவில்லையே. அதை தெரிந்து கொள்ளவே உன்னை கூட்டி வரச் சொன்னேன் என்றார் செல்வந்தரான ராஜசேகர். ஐயா, நீங்கள் பணக்கார வர்க்கம். மேலும் மேலும் பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்று சிந்தனையில் மூழ்கி கிடக்கிறீர்கள். அது தவிர வாழ்க்கையில் உங்களுக்கெல்லாம் மனநிறைவு என்பதே கிடையாது. எப்போதும் பணம் பணம் என்று அலைகிறீர்கள். அதனால் உங்கள் தூக்கத்தையும் நிம்மதியையும் தொலைத்து விடுகிறீர்கள். நாங்களோ உழைப்பாளி வர்க்கம். நாங்கள் குறிப்பிட்ட நேரம் வரை உழைக்கிறோம். கிடைக்கும் வருமானத்தை கொண்டு வயிற்று பசியை தீர்த்து கொள்கிறோம். நாளை வேலையை நாளை பார்ப்போம் என்று எண்ணி இரவில் அமைதியாக தூங்குகிறோம். போதும் என்ற மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு தூங்கி எழுந்திருக்கிறோம். எதற்காகவும் கவலைப்படுவதில்லை என்று கூறிவிட்டு உடனே அவன் புறப்பட்டான். செல்வந்தர் ராஜசேகர் அவன் கூறியதை கேட்டு பிரமித்து போனார். அப்போதுதான் அவருக்கு தூக்கம் வராமல் இருந்ததற்கு காரணம் புரிந்தது. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு என்று ஒரு பழமொழி இருக்கிறதல்லவா? அதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்துக்கும் ஆசைப்படாமல் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை நினைவில் கொண்டு வாழ்ந்திடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.